தேவனை நாம் மையப்படுவதாக. கதைதான் கடந்த வாரத்தில் பிரயாசப்பட்டு நம்ம போன காலத்தில் எல்லாம் கத்தை நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக கத்தை நமக்கு மாற்றி கொடுத்தார். அதனால் இன்னும் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் ஆழமாய் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரயாசப்பட்டு நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாய் சகோதரி செபித்ததுக்கு பிரகாரமாக பிரயாசப்படணும். எந்த தடை இல்லாமல் என்ன செய்யணும்? கிளாஸுக்கு கடந்து வர வேண்டும். ஓகே, நம்ம சினாப்டிக் காஸ்பிள்ஸ் அந்த சப்ஜெக்ட் கற்றுக்கொண்டிருக்கிறோம். போன வாரத்தை நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? ஞாபகம் இருக்கா? போன வாரத்துக்கு வந்த வாரம் எந்த காரியத்தை முக்கிய மத்தேயு இந்த ஒரு மனுஷனை குறித்து தெளிவான வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு லூக்காவை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சினாப்டிக் காஸ்பிள்ஸோட அர்த்தம் தெளிவா தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சினாப்டிக் காஸ்பிள்ஸோட ஃபுல் மீனிங் ஒத்து பார்த்தல். ஓகே, இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. என்ன சொன்னேன்? ஒற்று பார்த்த ஒத்துமை, ஒரே நோக்கம். ஒரு ஆப்டிக் வந்து பார்வை, ஒரே நோக்கம். 3 பேருடைய நோக்கமும் ஒரே நோக்கம். மத்தேயு, மார்க், லூக்கா. அவருடைய நோக்கம் என்னது? 3 பேருடைய நோக்கம் ஒரே நோக்கம். தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். எப்படியாவது ரட்சிக்கப்படாத மக்களுக்கு என்ன செய்யணும்? ரட்சிப்பை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட அவங்க 3 பேரும் பிரயாசப்பட்டு தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யறாங்க? அவங்க சொல்லியிருக்கிறதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதே போல நீங்களும் அந்த நோக்கம் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆழமா இருக்கணும். ஒரே நோக்கம், என்னுடைய மூலமாக எப்படியாவது ஆண்டவரை அறியாத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை நீங்க கற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள் என்ன செய்யணும்? அவங்க ரட்சிப்பை கண்டுகொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். அப்ப கற்றுக்கொள்ளும் பொழுது, இன்னும் ஆழமா கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அந்த வார்த்தையை அவங்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, லூக்கா சுவிசேஷத்தை குறித்து நம்ம பார்ப்போம். 3வது லூக்கா எழுதின சுவிசேஷம், 3வது புதிய ஏற்பாட்டில் 3வது புக்கு. லூக்கா நற்செய்தி நூல் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி நூல். மற்ற 3 நற்செய்தி நூல்களை காட்டிலும் லூக்கா ஆழமாக தெளிவாக நிறைய காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 2வது காரியம், அதிகமாக கதைகளை சொல்லியிருக்கிறார். நிறைய எடுத்துக்காட்டு அவருடைய புஸ்தகத்தில் நிறைய எடுத்துக்காட்டு வார்த்தைகளை சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சில கதைகளை சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி வைத்திருக்கிறார் லூக்கா. அடுத்ததாக அவர் ஒரு மருத்துவர். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மருத்துவர் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் விடுதலை அளிக்கிற தேவன் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வியாதி உள்ள மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. யார் மூலமா? லூக்கா மூலமாகவும் செய்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக அவர் எழுதின நற்செய்தி நூலில் 2 தொகுப்புல அவர் எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லூக்கா, அடுத்தது வந்து 2வது பார்ட் வந்து அப்போஸ்தலர் நடபடிகள். லூக்கா எழுதின புஸ்தகம் தெரியும் தானே? 2 புஸ்தகம், ஒன்று லூக்காவும் இன்னொன்று அப்போஸ்தலர் நடபடிகள். அதிகமாக அவர் பிரயாசப்பட்டது. லூக்கா எழுதினது புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மத்தேயு வந்து யூதர்களுக்காக அவர் எழுதினாரு, மார்க் ரோமர்களுக்காக எழுதினாரு, லூக்கா யாருக்கு? புறஜாதியான மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நிறைய வரலாற்று பூர்வமான காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா வரலாறுகளை சொல்லி மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை புரிய வைப்பதற்காக வரலாற்று பூர்வமான காரியங்களை அதிகமாக சேகரித்து வைத்து தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாரு? மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? வார்த்தைகளை அதிகமாக உங்க வாழ்க்கையில வார்த்தைகளை சேகரித்து வைத்து உங்கள் மூலமாக ஆண்டவர் நன்மைகளை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்?
பிரயாசப்பட வேண்டும் என்பதை குறித்து லூக்கா சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அவர் சிறந்த ஆணுடைய வார்த்தைகளை இன்னும் சத்தியத்தை தெளிவாக வார்த்தைகளை தெளிவாக அதிகமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் புரிகிற விதமாக, மக்களுக்கு புரிகிற விதமாக அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக லூக்கா தான் நற்செய்தி நூலை எழுதியவர் என்பதை நிறைய ஆதாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் தான் எழுதினருக்கு என்பதற்கு ஒரு 3-4 ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா தான் சுவிசேஷத்தை அவர் எழுதினார் என்பதற்கு ஆதாரங்கள். முதலாவது காரியம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெரியும். லூக்கா தான் அந்த சுவிசேஷத்தை அவர் எழுதியது என்பதற்கு உறுதியாக இருக்கிறது. லூக்கா 1 முதல் 14. அடுத்ததாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். அவர்தான் அந்த சுவிசேஷத்தை எழுதியது என்பதற்கு ஆதாரமான வார்த்தைகள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3, லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14. இரண்டாவது காரியம், ஒரே குழுவில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொண்ட பாரம்பரியம். லூக்கா தான் எழுதியவர் என்பதற்கு அந்த குழுவில் உள்ளவர் அனைவர், ஒரே குழுவில் இருந்த எல்லாருமே அவர்தான் எழுதியதற்கு ஆதாரமாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நிறைய பகுதிகளில் அவர் பவுல் கூட நிறைய முறை பயணம் செய்திருக்கிறார். ஊழியத்துக்கு போகும்போது எல்லாம் லூக்கா பவுல் கூட இருந்தார் என்பதற்கு ஆதாரம் உள்ளது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரைக்கும் அவர் தான் அவர் கூட போனதுக்கு, ஊழியத்துக்கு போகும்பொழுது இருந்தார் என்பதற்கு ஆதாரமான வார்த்தை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10 முதல் 17, 20ஆம் அதிகாரம் 5 முதல் 16, 21ஆம் அதிகாரம் 1 முதல் 15. நான்காவது காரியம், லூக்கா தான் எழுதிய நபர் என்பதற்கு வேத பகுதியில் நிறைய கொடுக்கப்பட்ட ஆதாரத்தில் அதில் 3 அவர் கூட இருந்தார். பவுல் லூக்காவை விசுவாசம் உள்ள உத்தம உடன் ஊழியனாக கருதினார். பவுல் லூக்காவை விசுவாசம் உள்ள உத்தம உடன் ஊழியக்காரனாக கருதி சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த 3 வேத பகுதி கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், பிலமோன் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11 வசனம். இந்த கொலோசியர் 4:14 ஒருத்தர் எடுத்து வாசிங்களேன். அவர்தான் எழுதியவர் என்பதற்கு, அவர் கூட இருந்தார் என்பதற்கு லூக்கா ஒரு மருத்துவர் என்பதை பவுல் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல லூக்கா அவர் கூட இருந்தார் என்பதற்கு ஒரு வேத பகுதி ஆழமான ஒரு வார்த்தை உறுதிப்பட சொல்லி இருக்கிறாங்க. கொலோசியர் 4:14. அவர் கூட பவுல் ஊழியத்துக்கு போகும்போது லூக்கா கூட இருந்திருக்கிறார். லூக்காவை குறித்த ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரியமான வைத்தியன் என்பதை அவர் உறுதிப்பட சொல்லி வைத்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரம். அப்ப இந்த 3-4 காரியங்கள் லூக்கா தான் அந்த சுவிசேஷத்தை எழுதியது என்பதற்குள்ள ஆதாரங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11 வசனம், பிலமோன் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம், 2 தீமோத்தேயு 4:11. அவர் வார்த்தை குறித்து விசுவாசம் உள்ள உத்தம உடன் ஊழியனாக கருதினா என்பதற்குள்ள ஆதாரமான வார்த்தை இந்த 3 வார்த்தை. அப்ப இந்த லூக்கா மூலம் அவர் சொல்ல வருகிற காரியம், இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தையை மக்களுக்கு சொல்ல வேண்டும், அவர் கூட இருந்து ஊழியம் செய்தார் என்பதற்குள்ள ஆதாரம். அடுத்தது லூக்காவுடைய விருப்பம். அடுத்த தலைப்பு லூக்காவுடைய விருப்பம். எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் முழுமையான ஒரு விருப்பம் இல்லாமல் செய்ய முடியுமா? செய்ய முடியவே முடியாது. அப்ப நீங்க வருகிறீங்க, இப்போ தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முழுமையா விருப்பம் இருந்தாலும் செய்ய முடியும், இங்க வந்து கற்றுக்கொள்ள முடியும். அப்ப லூக்காவுக்குள்ள விருப்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவர் அநேக வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சேகரித்து வைத்து
மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பூர்வமான ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவர் அவர் கூட இருக்கும் பொழுது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவருடைய வார்த்தைகளை சேகரித்து வைத்து மக்களுக்கு சொல்வதற்கு ஆழமாக என்ன பண்ணாரு, பிரயாசப்பட்டார். இவங்க 3 பேருக்குள்ள ஒரே எண்ணம், ஒரே நோக்கம் என்னது? சுவிசேஷம் மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஆழமான ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்ப நீங்களும் இன்னைக்கு அந்த அதே விருப்பம் இன்னைக்கு உங்களுக்கு வேண்டும், இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விருப்பம் இருந்ததான் செய்ய முடியும். முதலாவது காரியம், அவர் வரலாற்று கூட்டமைப்பை சரியாக கொடுக்க முற்பட்டார். வரலாற்று இப்ப பழைய ஏற்பாட்டு நாட்கள் நடந்த காரியத்தை எல்லாம் மக்களுக்கு தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய சன்னதிக்கு முன்பாக இருக்கிற சன்னதி காரியம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவர் அதுக்கு முன்பாக இருக்கிற சன்னதியுடைய காரியத்தில் வரலாற்றுகளை தெளிவாக எடுத்து வைத்து மக்களுக்கு என்ன பண்ணுகிறாரு, கொடுப்பதற்கு, இதோட வார்த்தையை கொடுப்பதற்கு முற்பட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, ஒரே நேரத்தில் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். அவர் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் மக்களுக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஆழமான ஒரு எண்ணம் யாருக்கு இருந்துச்சு? லூக்காவுக்கு இருந்துச்சு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இந்த வரலாற்றுகளை சரியாக சேகரித்து வைத்து, இப்ப இன்னைக்கு வரைக்கும் இந்த வரலாற்றுகளை அவர் சேகரித்து வைத்து எழுதினதால் தான் இன்னைக்கு என்ன பண்றோம், அந்த வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அந்த வார்த்தைகளை மற்றவங்களுக்கு போதிக்கிறோம். அப்ப நீங்களும் என்ன செய்யுங்க, வார்த்தைகளை போதிப்பதற்கு முன்பதாக இன்னும் ஆழமாக இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது, லூக்காவின் நோக்கம் அவருடைய சுவிசேஷத்தில் 2 பாகமாக கொடுக்கப்பட்டது. ஒன்று கற்பித்தல், அடுத்ததாக அந்த நற்செய்தியை துண்டு பிரதியாக, இன்னைக்கு இல்லை பழைய ஏற்பாட்டு நாட்டில் அப்பவே நடந்திருக்குது. இப்போ நம்ம ஆரம்ப நாட்டில் வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்க, சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு டிராக்ஸ் கொடுப்பாங்க. அதே போல ஆரம்ப நாட்டில் அவரும் பிரயாசப்பட்டிருக்கிறார். ஒரு பகுதி டிராக்ஸ், இன்னொன்று கற்பித்தல். இப்போ இன்னைக்கு நம்ம இதே போல கற்றுக் கொடுக்கிறோம். இப்போ நீங்க கற்றுக்கொண்டு வருகிறீங்க, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து நீங்க என்ன செய்யணும், கற்றுக்கொண்டு உங்களுடைய ஜாதி ஜனங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு அந்த ஆசை, அந்த நோக்கம், அந்த விருப்பம் இருந்தாதான் அதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்ப அதனால பிரயாசப்படணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. 1 கைப்பிரதி மூலமாக, 2 கற்பித்தல் மூலமாக அந்த வார்த்தையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 2வது காரியம் அவருடைய விருப்பம். 3வது காரியம், அது அவருடைய வாழ்க்கையோடு இசைந்து பார்க்க வேண்டும். அவர் நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை, இப்ப நீங்க வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறீங்க, நம்ம வாழ்க்கையோடு கூட என்ன செய்யணும், அந்த வார்த்தையை இணைத்து நான் சொல்வதற்கு ஒரு சாட்சியா இருக்கும். அப்படித்தானே? வார்த்தைகளை கற்றுக்கொள்றது ஈஸி தான், ஆனா என்ன செய்யணும், அது திரும்பி அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு ஆதாரத்தோடு சொன்ன என்ன செய்யும், பிரோஜனமா இருக்குமா இல்லையா? இருக்கும். இந்த வார்த்தையை நம்ம நிறைய வார்த்தை கற்றுக்கொள்றோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு ஒரு காரியத்தை செய்தார், எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், நன்மையை செய்தார் என்பதற்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒரு காரியத்தை ஆதாரத்தோடு பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன செய்யும், அது இந்த வார்த்தை உறுதிப்படும். அதான் சொல்றாரு, வாழ்க்கையோடு இசைந்து இருக்க வேண்டும் என்ற நோக்கம். 3வது காரியம், அவருடைய வாழ்க்கையோடு இசைந்து நிறைய வேறு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக லூக்கா இயேசுவின் வாழ்க்கையை திட்டமாக புவியலாக வரைந்து காண்பித்து ஆண்டவருடைய வாழ்க்கையோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, இசைந்து பார்த்து ஆண்டவரோடு கூட என்னையும் என்ன செய்யணும், இசைந்து பார்க்க வேண்டும் என்பதோட ஆதாரத்தோடு கூட அந்த விருப்பம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவனுடைய வார்த்தையை சுவிசேஷமா நான் சொல்றதுக்கு அவரோடு கூட என்னை என்ன செய்யணும், இசைந்து பார்க்க வேண்டும். ஆதாரபூர்வமாய் சொல்வதற்கு என்னுடைய வாழ்க்கை அவரோடு கூட என்ன செய்யணும், திட்டமாக இருக்கணும். இப்ப இன்னைக்கு நிறைய காரியம் நிச்சயமா என்ன பண்ண முடியும், இந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா, வார்த்தை ஆழமா சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த ஆழமான விருப்பம் இருந்துச்சுன்னா நிச்சயமா என்ன செய்யும், ஜெபிக்கும் பொழுதும் வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்தி அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம வாழ்க்கையை இசைந்து பார்த்து சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை 4வது காரியமாக சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கையோடு, இயேசுவின் வாழ்க்கையோடு திட்டமாக புவையிலாக வரைந்து காண்பிக்க முயற்சி செய்திருக்கிறார். இப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை அவருக்கு வரைந்து காண்பித்தனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆழமாக அது சொல்லிக் கொடுக்க முடிகிறது. அது 2 காரியம். எடுத்துக்காட்டு, லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வரைக்கும் இந்த எங்கெல்லாம் நடந்த காரியத்தை குறித்து, எல்லாம் கலிலேயாவில் நடந்த காரியம், எல்லாம் கலிலேயாவில் நடந்த காரியத்தை குறித்து
9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வரைக்கும். அவரோடு கூட இருந்தார். இயேசு கலிலேயா நடந்த காரியம், கலிலேயர் அல்லாதவருடைய பொருளை என்ன பண்ணியிருக்கிறார்கள், அதிகமாக சொல்லி வைத்திருக்கிறார். 2வது காரியம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 முதல் கடைசி வரைக்கும். இயேசு எருசலேமுக்கு கடந்து சென்றார். லூக்கா 9:51. இயேசு எருசலேமுக்கு அதன் பின்பதாக அவர் கூட இருந்தது. 9ஆம் அதிகாரம் 50 வரைக்கும் கலிலேயாவில் இருந்தாங்க. 9ஆம் அதிகாரம் 51 முதல் அங்கிருந்து எருசலேமுக்கு கடந்து சென்றார். அடுத்ததாக 3வது பார்ட், லூக்கா ரட்சிப்பை குறித்து சொல்வதற்கு விருப்பம் உள்ளவர். லூக்கா இன்ட்ரெஸ்ட் இன் ரட்சிப்பை குறித்து அவர் சொல்வதற்கு விருப்பம் உள்ளவர். அதில் அவர் 4 காரியம் வந்து அதை இப்போ எழுதி கொள்ளுங்க. ரட்சிப்பை சொல்வதற்கு அதிகமாக விருப்பம் உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டார். லூக்கா இயேசுவின் ரட்சிப்பை குறித்து அவர் மூலமாக மனிதர்களை எப்படி மனம் திரும்ப செய்வது, நான் சொல்கிற வார்த்தையை எழுதி கொள்ளுங்க. லூக்கா இயேசுவை அதிகமாக சொல்லாமல் ரட்சிப்பு மூலமாக மனிதர்களை, நம்ம இப்போ ரட்சிப்பை குறித்து சொல்வதற்கு முதலாவது போய் இயேசுன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் நினைச்சு நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் நம்ம வாழ்க்கை மூலமாக அந்த ரட்சிப்பு மூலமாக மனிதர்களை எப்படி மனம் திரும்ப செய்வது, ரட்சிப்பு மூலமாக மனிதர்களை எப்படி மனம் திரும்ப செய்வது என்பதை குறித்து அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இன்னைக்கு அவர் அன்னைக்கு பிரயாசப்பட்டது மூலமாக இன்னைக்கு உலக லெவலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரட்சிப்பை மக்கள் கண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்கிற காரியம் இதே போல உங்களுடைய நோக்கம் இருக்கணும், உங்களுடைய விருப்பமும் இருக்கணும். எப்படியாவது என் மூலமாக என்ன செய்யணும், மக்கள் ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும். அவர் அன்னைக்கு அந்த அளவுக்கு விருப்பம், நோக்கம், ஆசை இருந்தனால தான் ஆழமாக என்ன பண்ணினார், கற்று இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு உதவியாக அவர் வைத்திருக்கிறார். அதே போல நீங்கள் என்ன பண்ணுங்க, உலக அளவில் எல்லாரும் தெரிய வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதுல முதலாவது அவர் என்ன எதிர்பார்த்தது, லூக்கா சுவிசேஷம் மூலமாக சமூக இன மக்கள் தெரிய வேண்டும். முதலாவது காரியம் சமூக இன மக்கள் தெரிய வேண்டும். இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் அவர் சொல்லிக்கிறார் வார்த்தை, நற்செய்தி பூமியின் கடைசி வரை தெரிய வேண்டும். இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையின் மூலமாக அவர் எதிர்பார்த்தது பூமியின் கடைசி வரைக்கும் சுவிசேஷம் என்ன செய்யணும், பறைசாற்றப்பட வேண்டும். எங்கெல்லாம் பறைசாற்றப்படவில்லையோ அங்க எல்லாம் பறைசாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு விருப்ப நோக்கம் அவர்களுடைய இருந்துச்சு. மூன்றாவது காரியம் புறஜாதி மக்கள் தெரிய வேண்டும். இப்ப இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க, இப்ப நீங்க நிறைய பேர் நீங்க ஒரு பார்ட் ஜனங்களா வந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னது, இன்னும் உங்களுடைய ஜாதி ஜன மக்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீ கற்றுக்கொள்கிற காரியம், நீங்க பிரயாசப்படுகிறது முதலாவது நீங்க கற்றுக்கொண்டு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சாட்சியா இருந்து அந்த வார்த்தை என்ன செய்யணும், அவங்களுக்கு கொண்டு செல்வதற்கு நீங்க என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். புறஜாதியின மக்கள் தேவனை அறிய வேண்டும் என்ற ஆழமான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டான வார்த்தை லூக்கா 2:32, லூக்கா 3:4 முதல் 6 வரை, லூக்கா 3:22, லூக்கா 4ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரைக்கும், லூக்கா 24ஆம் அதிகாரம் 46 முதல் 49 வரைக்கும். இந்த 4 காரியத்தை அவர்கள் அந்த ரட்சிப்பை சொல்வதற்கு அதிகமாக என்ன பண்ணுகிறார், இந்த விருப்பத்தோடு அவர் செயல்பட்டார். முதலாவது அவர் மக்கள் தெரிய வேண்டும், எல்லா சமூக இன மக்கள் தெரிய வேண்டும் நினைத்தாரு. இரண்டாவது அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டது கடைசி வரைக்கும், பூமியின் கடைசி வரைக்கும் சுவிசேஷம் பறைசாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஆழமான எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அடுத்ததாக புறஜாதியின மக்கள் எல்லா ஜனங்களும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். நான்காவது கடைசியாக உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மட்டும் இல்லை, பாவிகள் இயேசுவை தெரிய
வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? எடுத்து வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இறந்து போனதை எல்லா மக்களும் பாவிகளும் தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருந்துச்சு. 4வது காரியம், எல்லா பாவிகளும் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இந்த வார்த்தையை அதிகமா சொன்னது லூக்கா தான். மார்க் 6 முறை சொல்லியிருக்காரு, மத்தேயு 5 முறை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் லூக்கா 17 முறை பாவிகள் 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 என்ற வார்த்தையை அதிகமாக என்ன பண்ண முடியும்? லூக்கால பார்க்க முடியும். வார்த்தை எழுதி கொள்ளுங்க. 17 முறையை சொல்லியிருக்கிறாரு. பாவிகள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தா. அந்த பாவிகள், எல்லா பாவிகளும், பாவம் செய்கிறவர்களும் என்ன செய்யணும்? இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழமான ஒரு எண்ணம் அவர்கள் இருந்துச்சு. இயேசு பாவிகளை நேசிக்கிற தேவன். இயேசு பாவிகளுக்காக என்ன செய்யறார்? ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் மரித்தார் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமான வசனங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் 8 வசனம். லூக்கா 5:8. இந்த பாவிகள் என்ற வார்த்தையை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. லூக்கா 7:37, லூக்கா 15:1, லூக்கா 28:9 முதல் 24 வரைக்கும். லூக்கா 5:8, 7:37, 15:1, 28:9 முதல் 24 வரைக்கும். அப்போ அந்த பாவிகள் என்ற வார்த்தையை என்ன அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி சொல்லிக்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? நம்ம ஒரு நாளைக்கு பாவம் செய்து கொண்டு இருந்தோம், நம்ம மூலமாக என்ன செய்யணும்? பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவம் செய்கிற மக்கள் ரட்சிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அதிகமான ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் உறுதிப்படுத்துகிறார். லூக்காவுடைய திறவுகோல் வசனம் எது தெரியுமா? லூக்கா புஸ்தகத்தின் திறவுகோல் வசனம் சந்திரபாஸ்டர். லூக்கா புஸ்தகத்தின் திறவுகோல் வசனம். ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒவ்வொரு திறவுகோல் வசனம் கொடுப்போம். மார்க்குக்கு சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? மார்க் புஸ்தகத்தின் திறவுகோல் வசனம் எடுத்து வாசிங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அப்படியே மனுஷகுமாரனும் கொள்ளும்படி வராமல் செய்யவும் அனைவரை மீட்கும் பொருளாகவும் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஓகே, அப்போ லூக்காவில் ஞாபகம் இல்லையா? இப்போதான் எழுதுனீங்க அந்த வசனம் தான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் எழுதி வைத்துக் கொடுங்க, மறக்கக்கூடாது. லூக்கா புஸ்தகத்தின் திறவுகோல் வசனம் இது. லூக்கா 19:10. அடுத்ததாக அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம் என்னதுன்னா, ஏழைகளையும் தாழ்மை உள்ளவர்களையும் அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறாரு? குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா புஸ்தகத்தில் ஏழைகளை, தாழ்மை உள்ளவங்களை, ஆண்டவரை அறியாத மக்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், அவர் ஏழைகளை நேசிக்கிற தேவன் என்பதை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15 முதல் 53, 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவர் பாவிகள் என்று மட்டுமல்ல, ஏழைகளையும் அவர் நேசிக்கிற தேவன் என்பதை அவர் குறித்து அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறார். வார்த்தைகளை சொல்வதற்கு ஏழைகள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா 1:15 முதல் 53. அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 10. ஏழைகள் என்ற வார்த்தை மட்டும் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18, 7:22, 7:22, 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14, 14ஆம் அதிகாரம் 12 முதல்
14 வரைக்கும். ஓகே, இவ்வளவு வார்த்தைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யணும்? ஏழைகளும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆண்டவர் பணக்காரங்க மட்டும் அல்ல, எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான நோக்கம் லூக்காக்குள்ள இருந்துச்சு. ஏழைகளும் தாழ்மையுள்ளவரும் அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக சமாரியர்கள், அவங்க இருந்த நாட்களில் உள்ள சமாரியர்கள் மேல் ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார். சமாரியர்கள் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சமாரியர்கள் சொல்லுற பேருக்கு அர்த்தம் என்னது? இடர்பாட்டில் உள்ளவர்கள், கஷ்டப்படுறவங்க. சமாரியர்கள் இந்த பேருக்கு அர்த்தம் இடர்பாட்டில் உள்ளவர்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அந்த கஷ்டப்படுறவங்களையும் இயேசு என்ன பண்ணுகிறார்? நேசிக்கிறார். அவர்களும் என்ன செய்யணும்? இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு நோக்கம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு ஆதாரமான வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரைக்கும். இந்த வேத பகுதியை எடுத்து வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தனையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஓகே, 31 வாசிங்க. இப்போ 31 தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் வெளியே போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் வெளியே போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி பித்தமிட்டு அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தார் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாயும் இவனுக்காக செலவழித்தால் நான் திருப்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். போதும். இந்த இடத்துல பாருங்க, 3 மனுஷர் இருக்கிறாங்க. ஆசாரியன், லேவியன், சமாரியன். சமாரியனுக்குள்ளதான் என்ன செய்யுது? இரக்கம்புல குணம் இருந்துச்சு. இடர்பாட்டு உள்ளவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதே போல உள்ள எண்ணம் நமக்கும் கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லி புரிய வைக்கிறார். அவர் அதிகமா சமாரியர் மேல் தான் பிரியம் வைத்திருந்தார். என்ன? இந்த சமாரியர் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுகிறான்? உதவி செய்கிறான். அப்ப நீங்களும் அந்த வார்த்தையின் படியாக இன்னும் என்ன செய்யணும்? அந்த எண்ணம் உங்களுக்கு கடந்து வர வேண்டும். நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு யாருக்காவது உதவிகள் செய்து என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். என்னோட வார்த்தையின் மூலமா மட்டும் அல்ல, என்ன செய்யணும்? ஒரு ஏதோ இலைகளுக்கு உதவி செய்து ஒத்தாசை பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு, லூக்காவுக்குள்ள இருந்துச்சு. அடுத்ததாக பெண்கள் மீதும் அதிகமாக கருணை வைத்திருந்தார். அதில் ஆதாரத்தை பார்க்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எலிசபெத், மேரி, அன்னாள், இவங்க பேரெல்லாம் வருகிறது. இவங்க பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரு நன்மைகளை ஆண்டவருக்கு செய்து காண்பித்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறாங்க. அதிகமாக கருணை வைத்திருக்கிறாங்க. இங்க வந்து பெண்கள் நினைச்சீங்க வார்த்தைகளை கற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்குள்ள கடந்து வர வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது விதவை என்ற ஒரு வார்த்தை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 10:38 முதல் 42 வரைக்கும் இதில் சொல்லப்பட்ட வார்த்தை அதிகமாக பெண்களை குறித்து ஒரு முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க. அப்போ பெண்களும் இங்க வந்திருக்கிற நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். அப்ப லூக்காவுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் தேவையா இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவையா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவம். அடுத்த தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவம். எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய சுயமா செய்ய முடியாது. மத்தேயு, மார்க், லூக்கா இவங்க 3 பேரும்
ஒரே எண்ணம் ஒரே நோக்கம் இருந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானுடைய துணை இருந்துச்சு, ஒத்தாசை இருந்துச்சு. இப்ப நீங்க கற்றுக்கொள்கிறீங்க, உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய துணை செய்யணும், இருக்க வேண்டும். எப்படி கடந்து வரும்? டெய்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது, டெய்லி வேதம் வாசிச்சு நீங்க தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆவியானவர் நினைச்சுவார், உங்க கூட இருப்பார். ஒரு நாள் நினைச்ச கூடாது, குறைய கூடாது, பிரயாசப்படணும். வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நீங்க கிளியரா இருந்து கொண்டு வந்து கொண்டீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியான வழி நடத்தி நீங்க கண்டுகொள்ள முடியும். அதான் சொல்றாரு, மற்ற 3 பேரை காட்டிலும், யார் மார்க்கு மத்தேயை காட்டிலும் லூக்கா தான் அதிகமாக அந்த பரிசுத்த ஆவியான குறித்து முக்கியத்துவப்படுத்திருக்கிறார். மார்க் 4 முறை சொல்லியிருக்கிறாங்க, மத்தேயு 5 முறை சொல்லியிருக்காங்க, லூக்கா 16 முறை பரிசுத்த ஆவியான வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்குள்ள வசனத்தை நான் சொல்றேன், எழுதிக்கொள்ளுங்க. மார்க் 4, லூக்கா 16 16 முறை. அந்த 16 முறை அவர் முக்கியத்துவப்படுத்தி சொல்ல காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம இடத்தில் காணப்பட வேண்டும். அவர் அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி இருந்தனால்தான் அதிகமாக தெளிவாக இந்த வார்த்தை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லி புரிகிற அளவுக்கு என்ன செய்யுது, கொடுக்க முடியுது, வார்த்தையை கொடுக்க முடியுது. அப்போ நீங்களும் இன்னும் மற்றவங்களுக்கு தெளிவாக இந்த வார்த்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானோட துணை உங்களுக்கு வேண்டும். அதுல சொல்லப்பட்ட ஆதாரமான வசனங்களை எழுதி கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதே 1ஆம் அதிகாரத்திலே 4 வசனங்கள் இருக்கிறது, எழுதி கொள்ளுங்க. 15, 35, 41, 67. 2ஆம் அதிகாரம் 25 முதல் 27. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 1, 4, 18. 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதில் எல்லாம் அவர் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரே நோக்கம், பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவப்படுத்தி அதிகமாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் கூட இருக்கு. அடுத்ததாக அந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவ சரித்திரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டார். எப்படி புறஜாதி மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புறஜாதியான மக்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட துணை தேவைப்பட்டது. அப்ப ஆண்டவருடைய துணை தேவை என்று சொன்னால் நமக்கு யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை இந்த ஆதாரமாக இந்த வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, ரட்சிப்பை சொல்வதற்கு, அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு ரொம்ப முக்கியத்துவமானது நமக்கு ஜெபம் தேவையா இருக்கிறது. இன்னைக்கு ஜெபித்துட்டு வந்தீங்களா? இந்த காலை நினைச்சு ஜெபித்து வந்தீங்களா? ஜெபித்துட்டு வந்தீங்களா? ஜெபித்துட்டு வந்தீங்களா? அப்ப நீங்க எப்படி பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம் இல்லையே. டெய்லி காலை எழுந்திரிச்சு ஜெபிக்க மறக்கவே கூடாது. ஜெபம் என்ற வார்த்தையை அதிக முக்கியத்துவப்படுத்திருக்கிறார் லூக்கா. அதுக்கு நான் இப்ப சொல்ல போறோம். அதான் நான் இப்ப கேட்டேன். ஒரு 10-15 வசனங்களுக்கு மேல சொல்லி வைத்திருக்கிறார். ஜெபம் என்ற வார்த்தையை குறித்து அதிகமாக சொல்லி வைத்திருக்கிறாங்க. எவ்வளவுதான் நம்ம நினைச்சிடும் பேசப்பட்டாலும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப குறைவு. நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? காலைல ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? காலைல ஜெபம் பண்ணிட்டு வந்தா பரம் வந்து என்ன பிரச்சனை? நீ ஜெபம் பண்ணிட்டு வந்தியா? ஜெபம் பண்ணியா? ஓகே. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? இங்கே எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம். 20 நிமிஷம். சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? இன்னைங்களா? நீங்கள் அவ்வளோதானா? சரி, ஓகே. இன்னைக்கு எல்லாம் நீ ஜெபத்தை என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் கண்டிப்பாக பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தசமமாக கொடுக்குறோம்ல, அது நீங்கள் பிரயாசப்படணும். நாங்கள் அதான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 2.25 மணி நேரம் எப்படியாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணாட்டி 1 மணி நேரம் பைபிள் வாசிச்சிங்கன்னா 1.25 மணி நேரம் ஜெபத்துக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்து ஆழமாக இருந்து ஆவியோட துணையோடு கூட இருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு என்ன செய்யணும்? வார்த்தை இங்கே ஆழமாக இருக்கணும். அந்த வார்த்தை அவர் உயிரடையணும்னு சொன்னால் ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபிக்காமல் இங்கே எவ்வளோ நீங்கள் வந்துட்டு பிரயாசப்பட்டாலும் அது பிரயோஜனமே இல்லை. அதான் அந்த லூக்கா சொல்றாரு, ஜெபமும் அதுக்குள்ள பதிலும் 2 காரியம். பரிசுத்தாரோட துணை நமக்கு அதிகமாக இருப்பதற்கு ஜெபம், அடுத்ததாக அவரை துதிக்கணும், பாடணும். இந்த 2 காரியத்தை அவர் முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க. அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பை குறித்து அவங்க ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அதை ஜெபத்தை குறித்து சொல்றாங்க. ஜெபத்தை குறித்து நிறைய மாடல்கள் சொல்லிக்கிறாங்க. அதுல முதலாவது காரியம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
மார்க் மத்தேயு அவங்களை காட்டிலும் லூக்கா அந்த ஜெபத்தை அதிகமாக முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க. முதலாவது காரியம், லூக்கா மட்டும் ஜெபம் என்ற வார்த்தையை அதிகமாக குறிப்பிட்டுள்ளார். எழுதி கொள்ளுங்க. 3:21. லூக்கா மட்டும்தான் ஜெபம் என்ற வார்த்தையை அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த லூக்கா கீழே எழுதி கொள்ளுங்க. மார்க் 1:10, மத்தேயு 3:16. இவங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளை காட்டிலும் லூக்கா ஜெபம் என்ற வார்த்தையை மேன்மைப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது காரியம், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த ஜெபம் மட்டும் அல்ல, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் என்பதற்குள்ள வார்த்தை. லூக்கா 5:16. அவர் மட்டும்தான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக லூக்கா 6:12. இரவு நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். நிறைய இடத்துல ஜெபிக்கிறாங்க, முழுவதும் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்க நினைச்சீங்க இரவு நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 6:12. முழுவது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை அவர் முக்கியத்துவப்படுத்துகிறாரு. அடுத்ததாக லூக்கா 9:18. தனித்து ஜெபம். இப்ப நீங்க எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, தனி ஜெபம் தான் பண்றீங்க. என்ன நினைச்சீங்க? அதிகமாக இரவு நேரத்தில் ஜெபிக்க பிரயாசப்பட வேண்டும். பகல்ல மட்டும் இல்ல, இரவு நேரத்தில் நீங்க ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக லூக்கா 9:29. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய முகம் என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும் என்பதை குறித்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஆழமாக இன்னைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காரியத்துல லூக்காவை போல என்ன செய்யணும்? நானும் மாற வேண்டும். ஒரு நாளும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் இருக்கவே கூடாது. இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. 15 நிமிஷம் ஜெபத்தை நீங்க அரை மணி நேரமா மாத்துங்க. நாங்க இப்போ ஒரு ப்ரேயர் குரூப் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு அரை மணி நேரம் கண்டிப்பா, அதுக்கு மேல 1 hour கண்டிப்பா டெய்லி ஜெபிக்க வேண்டும். நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இங்க எவ்வளவு நேரம் இங்க வந்து வார்த்தைகள் கற்றுக்கொண்டாலும் அந்த வார்த்தைக்கு உயிர் இல்லாம போயிடும். அப்ப உயிரோடு இருக்குன்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு பலன் கொடுக்கணும்னு சொன்னா டெய்லி ஜெபம், வேத வாசிப்பு இருக்க வேண்டும். ஒரு நாளும் வேத வாசிப்பு குறையக்கூடாது, ஜெபமும் குறையவே கூடாது. அவர் ஜெபிக்கிறதுனால அவர் முகம் பிரகாசிக்கும். லூக்கா 9:29 வாசிங்க. லூக்கா 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவர் ஜெபம் பண்ணுகையில். அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யும்? உங்களுக்குள்ள வரும்பொழுது நீ ஜெபிக்க உங்க வாயில் உள்ள வார்த்தை வல்லமை அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது பிரகாசிக்க பண்ணும். அந்த வெளிச்சத்தின் மூலமாக என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பை அறையாத மக்களுக்கும் ரட்சிப்பை கொண்டு செல்வதற்கு அந்த வெளிச்சம் என்ன செய்யும்? உதவி செய்யும். ஒருவேளை அவங்க இருள இருப்பாங்க. இருள இருக்கும்போது நமக்கு என்னதான் தேடும்? வெளிச்சம் தான் தேவைப்படும். அப்ப ஆண்டவரை அறியாத மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு செல்வதற்கு நமக்குள்ள இருக்க ஜெபம் வல்லமை என்ன செய்யும்? உதவி செய்யும், கிரியை செய்யும் என்பதை குறித்து அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அடுத்ததாக ஜெபம் பண்ணுவதை குறித்து தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னும் லூக்கா 11:1 ஜெபம் பண்ணுவதை குறித்து போதித்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவதை குறித்து போதித்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவதை குறித்து தான் மாடல் தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஜெபம் பண்ணுவதை குறித்து போதிக்கிறார். 11:1 அந்த வசனம் மட்டும் வாசிங்க. லூக்கா 11:1 அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நாங்களும் ஜெபம் பண்ணுவதை குறித்து மற்றவங்களுக்கு போதித்து கொடுப்பதற்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க? கற்று தாங்க. வேதத்தின் வார்த்தைகளை மற்றவங்களுக்கு நான் இன்னும் காலமா கற்றுக் கொடுப்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு கற்று தாங்க. நம்ம எல்லாரும் ஞானத்தில் குறைவுள்ளவங்க தான். அப்ப யார் நமக்கு போதிக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு போதிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காதபடிக்கு வார்த்தையை ஆழமா என்ன செய்ய முடியாது? கற்றுக் கொடுக்க முடியாது. இப்ப இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ வார்த்தைகள் பிரசங்கம் பண்றாங்க. தேவனுடைய வார்த்தைகளை ஊழியக்காக பிரசங்கம் பண்றாங்க. ஒரே வசனம் தான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை எடுத்து போதிக்கிறாங்களா இல்லையா? அப்ப நீங்களும் அதே போல போதிக்க வேண்டும். வார்த்தையை போதிப்பதற்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிற எல்லாரும் ஒரே டாபிக் கொடுக்குறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா என்ன செய்ய முடியும்? போதிக்க முடியும். அதுக்கு யாரோட உதவி? அந்த பரிசுத்தோட ஜெபம், வேத வாசிப்பு இது நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப நீங்க பிரயாசப்படணும். இப்ப நீங்க கற்றுக் கொடுக்கிறது பிரயாசப்பட வந்திருக்கிறீங்க. இன்னும் நீங்க ஆழமாய் அந்த வார்த்தை கற்றுக் கொடுப்பதற்கு பிரயாசப்படுங்க. அடுத்ததாக ஜெபம் பண்ணும்படி சொன்னார். லூக்கா 22:41 சொல்லியிருக்கிறது.
ஜெபம் பண்ணுவதை குறித்து போதித்தார். அடுத்ததாக ஜெபம் பண்ணும்படி சொன்னார். அப்ப இன்னைக்கு நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். ஜெபம் பண்ணும்படி அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு திரும்ப உங்களை ஞாபகப்படுத்துறாங்க. இன்னைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இனி அடுத்து நான் கேட்கும் போது ஒரு நாளும் நான் ஜெபம் பண்ணவில்லை என்று யாருமே சொல்ல கூடாது. சரியா? அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ரிச்சர்ட் பிரதர் ஜெபம் பண்ணீங்களா இன்னைக்கு? சரியா? 1 மணி நேரம் இன்னைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. டெய்லி நான் 1 மணி நேரம் எப்படியாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாம ஒன்றும் பண்ணவே முடியாது. அதிகமாக ஜெபம் பண்ணபடி இயேசுப்பா சொன்னது போல இன்னைக்கு உங்களையும் உறுதிப்படுத்துறார். லூக்கா 22:41. லூக்கா அடுத்ததாக லூக்கா 23:46. ஜெபிக்கிறவராக இயேசு இருந்தார். அவர் சொன்னது மட்டும் அல்ல, அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க, நீ கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இப்ப நாளைக்கு நீங்க இந்த வார்த்தையை நிச்சயமா என்ன சொல்ல போறீங்க? எப்படியாவது யாருக்கா ஒருத்தர் சொல்லுவீங்க, இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு வந்தோம். அப்ப இந்த இதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் நன்மை செய்வார். அப்ப செய்வதற்கு அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவராக காணப்பட வேண்டும். ஒரு அடையாளமாக அவர் முன்மாதிரியாக இயேசு காண்பித்திருக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்ணபடி சொல்றதுக்கு முதலாவது என்ன பண்ணார்? அவரே ஜெபித்திருக்கிறார். அப்ப லூக்காவும் என்ன சொல்றாரு? அவரும் ஜெபித்து அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால அந்த ஆவியார் அவங்க 3 பேருக்கும் ஒரே நோக்கத்தை செயல்படுவதற்கு முடிஞ்சிச்சு. அப்ப இன்னைக்கும் அந்த நோக்கம் செயல்படுவதற்கு நீங்க அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்க. அடுத்ததாக லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் ரட்சிப்பை சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஸ்பெஷல் என்ன செய்யறாங்க? ஸ்பெஷல் பிரேயர். ஜெபம் மட்டும் அல்ல, நிறைய இடத்துல சபைகள் நடத்துவாங்கல்ல விசேஷித்த என்ன செய்யும் கூட்டங்கள் சொல்லி, அதே போல நீங்களும் ஸ்பெஷலா என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கி டெய்லி ஜெபிக்கிறது மட்டும் அல்ல, ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ என்ன பண்ணுங்க? ஜெபிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 to 8 வரைக்கும். ஸ்பெஷல் டீச்சிங் ஆஃப் பிரேயர். 5 முதல் 8 வரைக்கும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவனும் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோடு கூட படித்திருக்கிறார்கள். நான் எழுதியிருந்தது உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானவை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, வருந்தி கேட்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? இயேசுப்பா என்ன கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் திரும்பி வருந்தி கேட்டபடிலாம் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. சில காரியத்தை நம்ம கேட்கிறோம், ஜெபம் பண்ணும்போது கேட்கிறோம், ஒரு தடவை கேட்கிறோம், 2 தடவை கேட்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? கேட்டு பதில் கிடைக்கலன்னு சொல்லி விட்டுறோம். விடவே கூடாது. சில காரியத்தை நீங்க விடவே கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது, இயேசுப்பா நீங்க அதை எனக்கு தந்தே ஆக வேண்டும், விடாம நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? இயேசுப்பா பதில் கொடுக்க முடியும். கடைசியாக லூக்கா 18 1 முதல் 8 வரைக்கும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறார். ஸ்பெஷல் பிரேயர் மட்டும் அல்ல, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இந்த சோர்ந்து போல் இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துதான் இருக்கு. எவ்வளவுதான் இருந்தாலும் சோர்வு இன்னைக்கு வருதா இல்லையா? வரதான் செய்யுது. சின்ன பிரச்சனை பாடுகள் வந்தா சோறு வருகிறது. அப்புறம் ஜெபிக்கக்கூடிய எண்ணம் நமக்கு குறையுது. நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன், வேதம் வாசிக்கிறவனா இருக்கிறேன், அப்ப ஏன் எனக்கு ஆண்டவரே இந்த பாடுகள் பிரச்சனைகள், அந்த எண்ணம் சாத்தான் கொண்டு வருவோம். ஆனாலும் நீங்க ஜெபத்தை விட்டுவிட கூடாது. அதுக்கு அடையாளத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, தெரியும். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஒரு சகோதரி என்ன பண்ணுகிறான்? ராஜாட்ட போய் கேட்கிறான், அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறான். ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் நோக்கமே இல்லை. அவருக்கு அந்த சகோதரிக்கு உதவி செய்ய வேண்டிய எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுகிறார்? தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறபடி, நான் இந்த சகோதரிக்கு என்ன தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாளே, நான் கடினமான ஒரு மனுஷன் தான், இருந்தாலும் என்ன பண்ணுகிறார்? என்னிடத்துல கேட்கிறார். அப்ப இன்னைக்கு வந்திருக்க உங்களுக்கு இயேசுப்பா ஞாபகப்படுத்துறாரு, நம்ம எவ்வளவுதான் காரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் சரி, கடினமான ஒரு மனுஷனே உதவி செய்யும் போது இயேசுப்பா உதவி செய்ய மாட்டாரா இல்லையா? நிச்சயமா உதவி செய்வார். எந்த ஒரு காரியம் உங்களுக்கு தேவையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? எங்க ஆண்டவர் நான் விட்டு விடாத படிக்கிறேன், தொடர்ந்து செபிப்பதற்குள்ள எண்ணம் எனக்கு அதிகமாக்கி தாங்கன்னு கேளுங்க, நிச்சயமா உதவி செய்வார். சோர்ந்து போகாமல் செபிக்க வேண்டும். அப்போ லூக்கா இங்கே சொல்லப்பட்ட காரியம் 1 2 மொத்தம் 12 காரியம் நினைக்கிறேன்.
இந்த காரியத்தில் சொல்லியிருக்கிற எல்லாம் ஜெபத்தை குறித்து, ஜெபிக்க வேண்டும் என்ற மாடல் இதெல்லாம் இருக்குது என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக துதிக்க வேண்டும். ஜெபம் மட்டும் போதாது, துதிக்க வேண்டும். இப்போ நம்ம சந்திரன் பாஸ்கர் புதுசாக ஒரு 3 பாடல் வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் சாதாரண அந்த வார்த்தை பாடல் பாட முடியவே முடியாது. டெய்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறாங்க. வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும் என்பதை குறித்து லூக்கா சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தரை துதிக்க வேண்டும். துதிச்சு அவனுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அதன் மூலமாக ரட்சிப்பையும் சுவிசேஷத்தையும் சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பாடல் எழுதுறாங்க, நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக என்ன செய்ய முடியும்? சுவிசேஷத்தை சொல்ல முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த லூக்கா 2:10 சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, அதோட தலைப்புல சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. லூக்கா 15:7 பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நீ உண்மையா துதிக்கும் பொழுது, கர்த்தரை பாடும் பொழுது. இப்போ நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க, இங்கே மட்டும் இல்லை, டெய்லி நீங்கள் பாடும் பொழுதும், வேற ஒரு கூட்டங்களுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது பாடும் பொழுதும், அந்த பாடல் உண்மையா நீங்கள் பாடும் பொழுது என்ன செய்யும்? உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குதா இல்லையா? உண்டாக்குது. அப்போ நம்ம உண்மையா பாடி பாடி ஆராதிக்க நமக்கு இருக்கிற பலம் இன்னொருத்தர் போய் கூட இருக்கும்போது பாடும்பொழுது நமக்குள்ள பலம் அவங்களுக்கு என்ன செய்யும்? கடந்து செல்லும். நம்ம சொல்ற வார்த்தையில ஜீவன் வந்துடும். நிறைய வார்த்தையை பேசி கொண்டிருப்பாங்க, ஆனா நீங்க சொல்ற வார்த்தை ஒண்ணுதான் இருக்கும். ஆனா ஒரு வார்த்தையில் என்ன பண்ண முடியும்? அந்த மனுஷனுடைய இதயத்தோட முடியும். ஆமா, அப்ப நீங்க டெய்லி பாடுறது, துதிக்கிறது, நேரம் கிடைக்கும் போது எல்லாம் என்ன செய்யணும்? பாட வேண்டும். நீங்க பாடும்போது, துதிக்கும் போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. அதன் மூலமாக மற்றவர்களுக்கு அவர் ரட்சிப்பை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். 15:7 பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். 3வது காரியம் லூக்கா 24:52-53. அவருடைய சீடர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க அவரை துதித்தனால. வாசிங்க லூக்கா 24:52-53. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் அதுதான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க அவருடைய சீடர்லாம் மாறுறதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு பாடல், 2 பாடல், மதியமோ இரவோ என்ன செய்யுங்க? பாடல் பாடி கர்த்தரை துதியுங்க, ஆராதிங்க. லூக்கா 24 நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தாங்க. தேவனை நாடோறும் என்ன பண்ணாங்க? துதித்தாங்க, பாடினாங்க. அதனால அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. அதன் மூலமா நம்ம ஆலயத்துல பாடும் பொழுது ஆண்டவர் அறியாத ஒருத்தர் வருவாங்க, அவங்களுக்கு எனக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். நீங்களும் பாடுங்க. நீங்கள் துதிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்ல முடியும். ஜெபம் மூலம் மட்டும் இல்ல, ஜெபிப்பதன் மூலமாக மட்டுமல்ல, அவரை துதிக்கிறது மூலமாகவும் அவரை ஆராதிப்பதன் மூலமாகவும் ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை குறித்து லூக்கா அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த துதித்ததை குறித்து, யாரெல்லாம் துதித்தாங்க என்பதை குறித்து லூக்கா சொல்லியிருக்கிறாங்க. துதிப்பதை குறித்து யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? முதலாவது காரியம் லூக்கா 2:20 மேய்ப்பர்கள் துதித்தார்கள். முதலாவது காரியம் தேவனை மையப்படுத்தினாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். மேய்ப்பர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்துட்டாங்க, ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துல வந்திருக்கிறாங்க, பிறந்தார் என்பதை குறித்து என்ன பண்ணாங்க? மேய்ப்பர்கள் துதித்தார்கள், பாடினாங்க, தேவனை மையப்படுத்தினாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அடுத்ததாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 25 முடவன் தேவனை மையப்படுத்தினான். ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்யும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க? லூக்கா 5:25 வாசிங்க. முடவன் கூட தேவனை மையப்படுத்தினான். ஆதாரங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் 25 வசனம். தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். போதும். இந்த இடத்துல பாருங்க, முடவன் கூட என்ன செய்யறான்? தேவனை மையப்படுத்துகிறான். அப்ப இன்னைக்கு நீங்களும் தேவனை உண்மையா துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய முடவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய முடியாத ஒரு மனுஷனா இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அப்போ இன்னைக்கு நீங்க பிரயாசப்படுங்க, இன்னும் இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துவதற்கு பிரயாசப்படுங்க. 3வது காரியம்
லூக்கா 7ஆம் அதிகாரம். மரித்தவன் கூட எழுந்த எழுச்சிதான் ஆண்டவரை மையப்படுத்தினான். லூக்கா 7:15. லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தவன் எழுந்து தேவனை மையப்படுத்தினான். அடுத்ததாக லூக்கா 18:43, 18:43, 24:52-53. குருடன் கூட தேவனை மையப்படுத்தினான். லூக்கா 24:52-53, லூக்கா 18:43. 2 பகுதி இருக்கிறார். குருடன் தேவனை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க எல்லாரும் மேய்ப்பர்கள், மூடவர்கள், மரித்தவர்கள், குருடர்கள், இவர்கள் எல்லாரும் தேவனை மையப்படுத்தினார்கள். காரணம் என்ன? லூக்கா மூலமாக என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தாரு. அவரோட நோக்கம் ஒன்னாதான் இருந்துச்சு. எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க வந்து கற்றுக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரே நோக்கம் இருக்கணும், என் மூலமாக எப்படியாவது மக்கள் ரட்சிப்பை அடைய வேண்டும். நான் கூட ஆரம்ப நாட்கள்ல படிக்கும்பொழுது நினைச்சு கூட பார்க்கல இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி. இப்ப இந்த ஒரு மாதத்துல கூட ஆண்டவர் 2 பேர் ஆண்டவர் சத்தியம் சொல்ல வைத்திருக்கிறாங்க, செபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. சரியா? நம்ம ஜஸ்ட் பழகிட்டு தான் இருக்கிறோம். வேற வார்த்தைகள், வேற இயேசு அந்த வார்த்தைகள் நான் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் பழகிறது தான். அப்போ இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுறதுன்னா, நீ டெய்லி வேதம் வாசிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, நீங்க டெய்லி ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பரிசுத்த ஆவியோட பலம் இருக்கும். அப்போ நீங்க சொல்லும்போது எப்படியாவது ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? அவங்களுக்கு கிரியை செய்ய. இப்போ நீங்க கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான துணை இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தையின் மூலமாக அவங்கள ரட்சிக்க முடியும். அப்போ நீங்க என்ன செய்யுங்க? மையப்படுத்த முடியும், துதிக்க முடியும். இப்ப மேய்ப்பர்கள் துதித்தாங்க, முடவர்கள், அடுத்ததாக மரித்தவர்கள், குருடர்கள், இவங்க எல்லாரும் தேவனை மையப்படுத்தினாங்க. எல்லாருக்குள்ளாக ஆண்டவர் ஒரே ஒரு நோக்கத்தை தான் வச்சிருந்தார் லூக்கா மூலமாக. எனது ரட்சிப்பு இயேசுவின் மூலமாக வந்தது. அதற்கு பதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன செய்யணும்? அவர் ரட்சிப்பு மூலம் இயேசு மூலமாக தான் வந்திருக்கு. அப்ப அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என் மூலமாக இன்னும் அநேக ரட்சிப்பை கண்டுகொள்வதற்கு என்ன செய்யணும்? நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்ப தேவனை துதித்து பாடுங்க. ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பலம் உங்களுக்கு வரும், பரிசுத்த ஆவியானோட பலம் வரும், அவருடைய துணை உங்களுக்கு இருக்கும், அவருடைய ஒத்தாசை உங்களுக்கு இருக்கும். நீங்க பாடாம, துதிக்காம, ஆராதிக்காம, வேத வாசிக்காம, ஜெபிக்காம இருந்தா கர்த்தருடைய பலம் நம்மகிட்ட இருக்காது. இதுக்கெல்லாம் அடையாளம் தான் இன்னைக்கு யாரு? நமக்கு லூக்கா. அவர் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அப்போ நீங்களும் அடுத்த சன்னதிக்கு நீங்களா என்ன செய்யணும்? ஒரு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். நீங்களும் ஜெபித்து வேத வாசித்து கர்த்தருடைய பலம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, இப்ப இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் சொல்றாங்க, காரணம் என்ன? அவங்க முன்னால இதே போல பிரயாசப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்களும் அடுத்து ஒரு ஊழியக்காரனாக என்ன செய்யணும்? மாறி இன்னும் அநேகருக்கு தேவனோட வார்த்தையை சொல்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அப்ப தேவனை துதிங்க, பாடுங்க, ஆராதிங்க என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக லூக்கா அந்த புஸ்தகத்தின் முக்கியமான சிறப்பம்சம் தலைப்பு போட்டுக்கோங்க. லூக்காவின் புஸ்தகத்தின் சிறப்பம்சம். அது ஒரு 10 காரியங்கள் இருக்கிறது. அதுல முதலாவது காரியம், அந்த புஸ்தகத்தின் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தின் சிறப்பம்சம், இயேசுவின் வாழ்க்கை ஊழியங்கள் முழுவதையும் சுருக்கமாக தெளிவாக விளக்கும் வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்வதற்கு லூக்கா என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுவின் வாழ்க்கை ஊழியங்கள் முழுவதையும் சுருக்கமாக, தெளிவாக, விளக்கமாக சொல்லியிருக்கிறார் அவருடைய புஸ்தகத்தில். முதலாவது காரியம், முதலாவது காரியத்தில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? அவரோடு கூட வாழ்க்கையை, இயேசுவின் வாழ்க்கையை, ஊழியத்தையும் இணைத்து சுருக்கமாக சொல்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? முற்பட வேண்டும். நிறைய நேரம் சில காரியத்தை ஆழமா சொல்றதுக்கு நேரம் ஆகும். சில சுவிசேஷம் சொல்றதுக்கு சாதாரணமா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்ல வேண்டும். 10 நிமிஷத்துக்கு சொல்லணும், 15 நிமிஷம். அப்ப எந்த நேரத்துல எப்படி சொல்வதற்கும் என்ன செய்யணும்? நீங்க சொல்வதற்கு முற்படுவதற்கு நீங்க பிரயாசப்பட வேண்டும். அப்ப நீங்க அதை ஆழமா தெரிந்து நீங்களும் என்ன செய்யணும்? உங்களை பக்குவப்படுத்தி, உங்களுக்கு பழக்கப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதான் அவர் சொல்ற இயேசுவின் வாழ்க்கை ஊழியங்கள் முழுவதையும் சுருக்கமாக, தெளிவாக அவருடைய புஸ்தகத்தில் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா புஸ்தகம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, கிரீக். மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விதமான மக்களோடு
உறவை இந்த சுவிசேஷம் கூறுகிறது. எல்லா மக்களுக்கும், எல்லா விதமான மக்கள், குறிப்பிட்ட மக்கள்கள் சொல்ல இந்த புஸ்தகத்தில் இயேசு பிரஜாதியான மக்கள், எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விதமான மக்களோடு உறவை உறுதிப்படுத்துவதற்கு சுவிசேஷம் கூறுகிறது. 4ஆம் அதிகாரம் 17-18 லூக்கா 4ஆம் அதிகாரம் 17-18. இதெல்லாம் ஆழமா இந்த 10 மனப்பாடம் பண்ணதுக்கு பிரயாசப்படுங்க. இந்த ரொம்ப முக்கியத்துவமான வார்த்தைகள் இது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17-18. 4வது காரியம், இயேசு லூக்கா சொல்ல வருகிற காரியம், இயேசுவை உலக இரட்சகராக விவரித்து காண்பிக்கிறார். உலகத்திற்கு வந்த இரட்சகர் என்பதை விவரித்து காண்பிக்கிறார். அதற்குள்ள வசனம் லூக்கா 2:32. வேற யாருமே இந்த காரியத்தை செய்ய முடியாது, அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க முடியும், சத்தியத்தை அறிவிக்க முடியும். ஆழமாக வந்திருக்கிறார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்திருக்கிறார், அவர் மீண்டும் வருவார், அவர்தான் உலகத்தின் இரட்சகர் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லி வைத்திருக்கிறார். லூக்கா இயேசுவை உலக இரட்சகராக விவரித்து காண்பித்திருக்கிறார். லூக்கா 2:32, 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்களேன். 3:6. அவர் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் நின்று பாவ மன்னிப்புக்கென்று மனதிருந்துதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். ஆமென். பாவ மன்னிப்புக்கென்றும் மனதிருந்துதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கித்தான். அப்போ அந்த சுவிசேஷம் மட்டும் அல்ல, மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து போய்த்திருக்கிறார், தெளிவுபடுத்தி காண்பித்திருக்கிறார். இப்போ அதே போல நீங்க நினைச்சீங்க, கற்றுக்கொண்டு உங்க மூலமாக அறியாத ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முற்பட வேண்டும். 5வது காரியம், ஜெபத்தை குறித்து அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதை நம்ம பார்த்துருக்கிறோம். என்னென்ன ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். 5வது காரியம், ஜெபத்தை குறித்து அதிகமாக கூறியிருக்கிறார். அப்ப ஜெபம் இல்லாம ஒண்ணு பண்ணவே முடியாது. இப்ப நீங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு நீங்க கற்றுக்கொண்டு எழுதி போய் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணினால் மட்டும் போதாது, ஜெபம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதான் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க அதிகமா சொல்லுவாங்க, ஜெபம் தான் எல்லா காரியமும். ஜெபம் எங்க போனாலும் திரும்ப இப்ப நம்மளும் அதான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நினைச்சீங்க, ஜெபத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. 5வது காரியம், ஜெபத்தை குறித்து அதிகமாக கூறியிருக்கிறார் லூக்கா. 6வது காரியம், லூக்கா சுவிசேஷத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அவருடைய புஸ்தகத்துல தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கிறோம். பெண்கள் தீர்க்கதரிசிகளா இருந்தவங்க அன்னாள், மகதலேனா மரியாள், இயேசுவின் தாயாக மரியாள். ஏழாவது காரியம், லூக்கா சுவிசேஷம் பாடலின் புத்தகமாக, ஒரு செய்யுள் புத்தகமாக குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் ஒரு பாடலின் புத்தகமாகவும் செய்யுள் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56 வரைக்கும் எழுதிக் கொள்ளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56, அதே 1ஆம் அதிகாரத்தில் 67 முதல் 79 வரைக்கும். இரண்டாம் அதிகாரம் 8 முதல் 14 வரைக்கும். அவருடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு பாடல்களின் சுவிசேஷமாகவும் செய்யுள் சுவிசேஷமாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பாடல் சாங். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஜஸ்ட் வாசித்தமா இருக்காது, ஒரு பாடலை படிச்ச மாதிரியே தான் இருக்கும். அது அப்படி பாடி அவனோட வார்த்தையே சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 8வது காரியம், லூக்கா இயேசுவின் மிக தெளிவான வம்ச வரலாற்றை கூறுகிறார். மற்ற 2 பேரை காட்டிலும் லூக்கா தான் என்ன பண்ணுகிறாரு, தெளிவான வம்ச வரலாற்றை பற்றி கூறுகிறார். காரணம், மத்தேயு ஆபிரகாம்ல தான் ஆரம்பிக்கிறார். சரியா, அவருடைய புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்குது, ஆபிரகாம்ல. ஆனா லூக்கா ஆரம்பிக்கும் போது பாருங்க, ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை
இவர் லூக்கா வந்து ஆதாமிலிருந்து குறிப்பிடுகிறார். அதனால தெளிவான ஒரு வம்ச வரலாறை மற்ற 2 பேரை காட்டிலும் லூக்கா தான் என்ன பண்ணிருக்கிறாரு, தெளிவான ஒரு வம்ச வரலாறை பற்றி கூறுகிறார். ஒன்பதாவது காரியம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 முதல் 18ஆம் அதிகாரம் 35 வரைக்கும். மற்ற சுவிசேஷத்தில் லூக்கா 9:51 முதல் லூக்கா 18:35 வரைக்கும். இந்த இவ்வளோ இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் மத்தையும் சொல்லலை, மார்க்கும் சொல்லலை, ஆனால் லூக்கா மட்டும் சொல்லிக்கிறார். அந்த வசத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பொறுமையாக வாசிச்சு பாருங்க. 9:51 முதல் 18ஆம் அதிகாரம் 35 வரைக்கும் கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் மற்ற சுவிசேஷத்தில் குறிப்பிடப்படவில்லை. 3 பேர் ஒரே நோக்கம்தான். 3 பேர் சொல்லப்பட்ட காரியம், நிறைய காரியங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் மற்ற 2 பேர் சொல்லப்படாத காரியத்தை லூக்கா மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆழமாக சுவிசேஷம் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். 10வது காரியம் கடைசியாக, லூக்கா வைத்தியன் என்பதால் தன்னுடைய சுவிசேஷத்தில் அநேக வியாதியஸ்தர்களை குறித்து அதற்குரிய பரிகாரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா வைத்தியன் என்பதால் மற்ற சுவிசேஷத்தில் என்ன பண்றாங்க, அதிகமாக வியாதியஸ்தரை குறிப்பிடவில்லை. ஆனால் லூக்கா என்ன பண்ணிட்டாரு, அநேக வியாதியஸ்தர்களுக்கு இயேசுப்பா சுகம் கொடுத்தார் என்பதற்கு ஆதாரமாக அவர் கூட இருந்து இந்த நன்மைகளை செய்தார் என்பதற்கு அவர் ஆதாரமாக இருந்து சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அவர் வைத்தியன் சொல்லியிருக்கிறார். லூக்கா வைத்தியன் என்பதால் தன்னுடைய சுவிசேஷத்தில் வியாதியஸ்தர்களை குறித்து அதற்குரிய பரிகாரங்களை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் அதிகமாக. ஓகே, அடுத்ததாக கடைசியா லூக்கா புஸ்தகத்தில் வரும் முக்கிய 3 தலைப்புகள். அவருடைய புஸ்தகத்தில் மொத்தம் அந்த லூக்கா புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? ஓகே, கரெக்ட். லூக்கா 24 புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் அது 3 தலைப்பை முக்கியத்துவப்படுத்துகிறார். முதலாவது காரியம், புதிய ஏற்பாட்டு காலங்களில் திராட்சரசம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலங்களில் திராட்சரசம் 7ஆம் அதிகாரம் 33-34. ரெண்டாவது காரியம், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர். அதை நம்ம பார்த்தோம்ல, இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் 11ஆம் அதிகாரம் 13. மூன்றாவது காரியம், செல்வமும் தரித்திரமும். அப்ப இந்த 3 காரியத்தை முக்கியத்துவப்படுது. அவருடைய புஸ்தகத்தில் இந்த 3 தலைப்புகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டு காலங்களில் திராட்சரசம், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும், மூன்றாவது செல்வமும் தரித்திரமும். ஓகே, கடைசியா அவருடைய லூக்கா புஸ்தகத்தின் பொருளடக்கம். அவருடைய புஸ்தகம் அந்த இருக்கிற 24 அதிகாரத்தில் பொருளடக்கத்தை மட்டும் பார்ப்போம். முதலாவது காரியம், அதில் 7 பாட்டாக பிடிச்சிருக்கிறாங்க. முதலாவது இயேசுவின் பிறப்பு, குழந்தை பருவம். இயேசுவின் பிறப்பு, குழந்தை பருவம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் அதிகாரம் 52 வரைக்கும். இயேசுவின் பிறப்பு, குழந்தை பருவம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் அதிகாரம் 52 வரைக்கும். இரண்டாவது இயேசுவின் ஞானஸ்தானமும் சோதிக்கப்படுதல். இயேசுவின் ஞானஸ்தானமும் சோதிக்கப்படுதல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 13 வரைக்கும். எடுத்தீங்களா? மூன்றாவது காரியம், இயேசுவின் கலிலேயா ஊழியம். இயேசுவின் கலிலேயா ஊழியம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 9ஆம் அதிகாரம் 50 வரைக்கும். 4ஆம் அதிகாரம் 14 முதல் 9ஆம் அதிகாரம் 50 வரைக்கும். அடுத்ததாக 4வது காரியம், இயேசுவின் எருசலேம் பயணம். கலிலேயாவுக்கு அடுத்து இயேசு பயணப்படுகிறார். எருசலேம் பயணம் 9ஆம் அதிகாரம் 51 முதல் 19ஆம் அதிகாரம் 27 வரைக்கும். இயேசுவின் எருசலேம் பயணம் 9ஆம் அதிகாரம் 51 முதல் 19ஆம் அதிகாரம் 27 வரைக்கும்.
அடுத்ததாக வருங்கால சம்பவங்கள் குறித்து இல்லை, ஒரு நிமிஷம். இயேசுவின் எருசலேம் பயணம் அடுத்து இயேசுவின் எருசலேம் ஊழியங்கள். இயேசுவின் எருசலேம் ஊழியங்கள். இயேசுவின் எருசலேம் ஊழியங்கள் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 20:47 வரைக்கும். 47. இயேசுவின் எருசலேம் ஊழியங்கள் 19:28 முதல் 20:47. 6வது காரியம் வருங்கால சம்பவங்கள் குறித்து இயேசுவின் தீர்க்க தரிசனங்கள். வருங்கால சம்பவங்கள் குறித்து இயேசுவின் தீர்க்க தரிசனங்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வரைக்கும். வருங்கால சம்பவம் குறித்து இயேசுவின் தீர்க்க தரிசனங்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வரைக்கும். கடைசியாக 7வது இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதல். இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 24ஆம் அதிகாரம் 53 வரை கடைசி வரை. மொத்த 7 காரியங்கள் எழுதிச்சிங்களா? இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்தின் மொத்த பொருளடக்கம் 7 பார்ட். இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் குழந்தை பருவம், இயேசுவின் ஞானஸ்தானமும் சோதிக்கப்படுதலும், இயேசுவின் கலிலேய ஊழியம், இயேசுவின் எருசலேம் பயணம், இயேசுவின் எருசலேம் ஊழியங்கள், வருங்கால சம்பவங்கள் குறித்து இயேசுவின் தீர்க்க தரிசனங்கள் 7, இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். அவருடைய புஸ்தகத்தில் இவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஓகே, இருக்குங்களா? சரி, ஓகே.